மதலைன்னு கேட்க மாட்டேன் மலவேலன நினைக்க மாட்டேன் நான் மதலை பத்தி எடுப்பேனா இல்ல மாண்டுதான் போவேனா ஏடி அம்மா கேளு அம்மா நீ கொஞ்ச நேரம் சஞ்சலந்தான் அம்மா சஞ்சலந்தான் நீ குழந்தை பெத்தா கொஞ்சலாமே அம்மா கயத்த கையில பிடித்து கம்மா கடவுள நேர்ந்து கம்மா ஈத்த கயர் பிடிமா ஈஸ்வரன நேர்ந்திடம்மா ஏந்தும் பிள்ளை பிறக்கும் அம்மா அவன் கயத்த கையில பிடிக்கால கடவுள நோவுதால ஈத்த கயர் பிடித்தா ஈஸ்வரன நோவுதால கடவுளுட கிருவையால அடிதொடியா வயர் வலித்து உடனடியாக வயர் வலித்து பொன்னுருகியுட திருவயற்று ஒரு அழகான ஆண் குழந்தை அப்ப வந்து பெறகுதையா கழுவி மெல்ல குளிப்பாட்டிய கொப்புல அது அங்க அறுக்கார சேனை அது ஊட்டுதார பால் கொடுத்து சீர் கொடுத்து ஐயா சீர் கொடுத்து பக்குவமாக வளர்த்தார எவ்விதமாக பேர் கொடுக்கார் சிவனாருட அருளால சிசுவு நமக்கு கிடைத்ததால சிவக்கொழுந்து என்று சொல்லிய செல்ல மகனுக்கு தான் பேர் கொடுக்கார் யாருமா மகன் சிவக்குழந்து நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா வளர்ந்து கொண்டு வாரான ஒரு வயதான் 2 வயதான் மொத்தம் 3 வயதாச்சு சிவக்குழந்து பாலகனும் 4 வயதாச்சு நல்லதொரு நாளாச்சு 5 வயதாச்சு அருமமாவன் சிவக்குழந்து அறியாத பிராயமானா அவன் ஏற்றுப்பாட இஞ்சுவாடி அழகாக படிக்கான் அன்னையில இருந்துதான் சிவக்குழந்து பாலகனும் ஆண்டவன் பகவானோட நாமத்தை சொல்லுவான். நானே அங்க இருக்கும்போது
வேதங்களும் பிராணங்களும் அத்தனையும் படித்தம்மாவ 12 வயதாச்சு பலகணக்கும் தான் படித்தான் யாரும் அவன் சிவக்குழந்தை 12 வயதுலதான் அப்பமே என்னுதான் அப்பாவிடம் சொல்லுதான் அப்பா அப்பா கேளுங்க நீங்க செய்யும் தொழிலத்தான் பகவானோட பூசையத்தான் சிவனாரோட பூசையத்தான் சிவனாரோட நான் சிவக்குழந்தை செய்ய வேணும் அவன் பிரம்ம ரிஷி ஆனவன் ஆட்டும் என சொல்லியல் ஆண்டவன் பகவானிடம் உத்தரவு கேட்கான் ஆண்டவன பகவான் எம் மகன் ஒரு மகன் சிவக்குழந்து பாலகன் இன்னையில இருந்துதான் சிவபூஜை செய்ய வேணும் என்றுதான் கேட்கும்போது யாராய்யா கேளைய சிவபூஜை செய்வதற்கு தானதான் பிறந்தமா கடவுள் பூஜை செய்வதற்கு தானே வந்து பிறந்தமாவ அருமமாவ சிவக்குழந்து என்னுடைய பூசையத்தான் என்னுடைய அவன் கட்டுடனே நடத்தவே எம்மகன சிவக்குழந்தை எந்த நுட வார்த்தைகள் கால நேரம் தவறாம் கடவுள் பூசை நடத்த வேணும் என்று தான் சொல்லும் போது ஆட்டும் என சம்மதித்து அன்னையில இருந்துதான் அருமம் அவன் சிவக்குழந்தை ஆதித்தன் உதிக்கும் முன் பெண் சேவல் சத்தத்தில் தானதான் எழுந்தரித்து பூக்குடல தோளில் போட்டு கமண்டலத்தை தங்க தொரண்டி தான் எடுத்து தங்க தொரண்டி வாரான சிவக்குழந்தை அவன் சமுத்திரத்தில் வந்தல்ல தீர்த்தம் அது மண்டுவா நந்தவன தோட்டத்தில் கையால பூவெடுத்தா காம்பொலிகி போகும் விரலால பூவெடு வெம்பித்தான் போகும் தங்க தோரண்டி கொண்டு பூமலர பறிக்கா பூமலர பறித்தல்ல மாலையா கெட்டியல் ஆதி வெள்ளி கையிலா கையில கீழ வந்தல்ல ஆண்டவன் பகவானுக்கு ஆதித்த உதிக்கும் முன்னா ஆதித்த அவன் அரண் பூஜை செய்வான் ஐயா காலை எதை விடியும் முன்னால் கடவுள் பூசை நடத்துதான் அரும மகனானவன் அன்னைக்கு நாளை சிவபூஜை செய்வானா சிவபூஜை ஏ செல்ல பிள்ளை சிவக்குழந்தை அப்ப நித்த நித்த நடக்குதையா கடவுளோட பூசையத்தான் கட்டுடனே செய்து வாரான் ஆண்டவன் பகவானுக்கு சிவக்குழந்து பூசையாது பெரிதாக தெரியுதையா அல்லும் பகலுமாக 60 நாளிகையும் செல்ல பிள்ளை சிவக்குழந்து சிவனாருட நாமத்தையும் சொல்லிக் கொண்டு இருக்கான தானதான் இருக்கும் போது தேவர்களும் மூவர்களும்
ஐயா மூவர்கள் மனதில நினைக்கார அப்ப என்ன எண்ணுகிறான் அருமம் அவன் சிவக்கோலந்து நித்த பூசையத்தான் தானதான் நடத்துதானே அருமகனாகிய சிவக்கொழுந்து ஆண்டவன் பகவானுக்கு அரண் பூசை அழகாக செய்துவாராம். அப்படி இருக்கும்போது ஆண்டவனாகிய சங்கர சிவக்கொழுந்து பூசையை பெருசா நினைக்காரு. தேவர்கள் மூவர்கள் வந்தா அவர் பூசையை யார்கிட்டே பார்க்கல. அப்போ அன்று ஒரு காலம் தேவேந்திரன் ஆனவன் அகலிகை என்ற பெண்ணை மனமுடித்து கேட்டான். ஐயா, அகலிகை திருப்பால் கடலிலே பிறந்தா. அப்படி பிறக்கும்போது அவ பெண்ணுக்கு பெண்ணழகு, அவளை மாலையிட்டு தாருங்கன்னு சொல்லும்போது, எப்பா இந்த சமுத்திர திட்டுல அதிக நேரம் யாரு தம்மடைக்கு இருக்காங்களோ, ஐயா தேவேந்திரன் மட்டும் கேட்கல, அங்க இருக்கக்கூடிய முக்கோடி முனிவர்கள் அமரர்கள் எல்லோரும் கேட்காங்க. அதே நேரம் அப்படி யாருக்கு வேணுமோ சமுத்திர தண்ணியில அதிக நேரம் தம்மடைக்கு இருக்கவங்களுக்கு அகலியை மாலையிட்டு தாரம்னாரு. அவன் பாருங்க, தேவேந்திரன் அந்த சமுத்திர தண்ணிக்குள்ள தம்மடைக்கே இருக்கான். அப்போ தண்ணிக்குள்ள சுத்தி பார்க்கான், அங்க ஒரு இல்லை. அவன் பார்த்தான், நாம தானே கடைசியா இருக்கோம், நாம வெளியில போய் அகலியை மாலையிட்டு பார்க்கணும் என்று தேவேந்திரன் மனதில் என்ன கொண்டு சமுத்திர கரைக்கு வாரான். சுவாமி, சமுத்திரத்தில் யாரும் இல்லை, நான் தான் அதிக நேரம் தம்மடைக்கு இருந்தோம்னா. ஆனா சமுத்திர தண்ணிக்குள்ள கௌதம மகாரிஷி அவர் அதே நேரம் ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லி அவர் தண்ணிக்குள்ளே இருக்காரு. எப்பா இன்னும் ஒருவன் இருக்கான்டா, அவன் தான் கௌதம மாமணி. ஏன் இந்த அகலிகை பெண்ணை அந்த கௌதம மாமணிக்கு மாலையிட்டு வச்சாரு. அவன் தேவேந்திரனுக்கு பகா மேல கோபம். ஐயா, அகலியை நமக்கு மாலையிட்டு தரலையா, அப்ப இந்த சிவனருடைய பூசையை கெடுக்கணும். இந்த சிவக்குழுந்த பூசையை அவர் பெருசா நினைக்கல, இந்த பூசையை எப்படியும் கெடுக்கணும். அப்படி கெடுக்கணுமானா என்ன செய்வோம் அப்படி நினைக்கான். இந்த சிவக்குழுந்து வெண்ஜேவல் சத்தத்துல தான் அரண்மனையில் எந்திக்கான். அப்ப நாம என்ன செய்யணும், ஒரு வெண்ஜேவல் வடிவம் கொண்டு சிவக்குழுந்து அரண்மனையில யாமசாம வேலையில ரெக்க தட்டி கூவணும் என்று என்ன கொண்டு யாரும் மகன் தேவேந்திர யாமசாம வேலையில சிவக்குழுந்து அரண்மனையில வெண்ஜேவல் வடிவம் கொண்டு அவருக்கு தட்டி கூவுதான. அவருக்கு தட்டி கூவும் போது பார்த்துட்டார் சிவக்குழுந்து. ஐயா, காலை அது பிடிந்திடுதோ என்றதொரு எண்ணம் கொண்டு பதறித்தான் முழிச்சிட்டார. பூக்குடலை தோளில் போட்டு கமண்டலத்தை கையில் எடுத்து தங்க நல்ல துரண்டிடுத்து சமுத்திரம் வாரார. சமுத்திரத்தில் பார்க்கும் போது தெங்காதேவி முழிக்கலைய, என்ன மாயன் தெரியலைய. அவன் நந்தவன தோட்டம் வாரான். அப்ப நந்தவன தோட்டத்தில பூமலரும் பூக்கலைய பார்த்துட்டான் சிவக்குழுந்து.
காலையது விடியலையோ விடியலையோ என்றதொரு எண்ணம் கொண்டு அந்த நந்தவன தோட்டத்தில கமண்டலத்தை பக்கம் வைத்தான் தங்க திரண்டி எடுத்து வைத்தான் கம்பு கண்டி இடமதியில பூக்குடல தலைக்கு வைத்தான் அப்ப நந்தவன தோட்டத்தில செல்ல பிள்ளை சிவக்கோளந்து ஐயா சிவக்கோளந்து தான சென்று தூங்குதானே அவன் அசந்துதான் தூங்கும் போது விடிந்துடுத கதிரவனும் வாங்கிட்டானே அசந்துதான் தூங்குதானே ஆதிவெளி கைலாசத்தில் தேவர்களும் மூவர்களும் பூசைய நடத்தணுமே வில்வ நல்ல இலைகளைத்தான் மாலையா கெட்டியல்லோ ஆண்டவன் பகவானுக்கு ஐயா பகவானுக்கு அரண் பூசை நடத்துதார அப்ப சிவபூசையம் முடித்துட்டார ஆதிசிவன் சங்கரரும் சிவக்குழுந்த காணாம மனதில நினைக்கார எங்க போனானோ என்றுதான் எண்ணுதார கோபம் அது வந்துடுத தானே அங்க இருக்கும் போது அன்னைக்கு நாளையில கதிரவன் ஒளிகள் பட்டு அருமம் அவன் சிவக்கொழுந்து கண்மொழித்து பார்க்கான ஐயையோ அநியாயோ காலையது விடிந்திடுத கதிரவனும் வாங்கிட்டான என்ன மோசம் செய்து போட்டோம் பூமலர பார்க்கும் போது காணல் பட்டு கருகிடுது வேனல் பட்டு வெம்பிடுத வெம்பின மலரெடுத்தான் கருகின மலரெடுத்தான் சமுத்திரத்தில் பார்க்கும்போது சூரிய ஒளிகள் பட்டு கங்காதேவி சூடான தீர்த்தத்தையும் தானதான் எடுத்துட்டான அருமமாவன் ஆன வேணும் அப்போ வாடோ அடி வாரான அப்போ வாடி வந்தல்லவோ தானே வந்து பார்க்கும்போது ஆண்டவன் பகவானுக்கு வில்வ நல்ல மாலை சாத்தி பூசைய நடத்தி இருக்க செல்ல பிள்ளை சிவக்கோலந்து வாடி வந்தல்லவோ பகவானோட பாதத்தையும் தானதான் அணைச்சிட்டான ஆண்டவன பகவான நான் அறியாம செய்த குன்றம் அரணாரே பொறுக்க வேணும் தெரியாம செய்த குன்றம்
அறியாம செய்த குற்றம் ஐயா சிவனாரே பொறுக்க வேணும்